லாஸ்ட் வீடியோ நம்ம எத பத்தி பார்த்திருந்தோம் அப்டின்னா, ஹெட்லைட் பல்ப் சீரிஸ்ல வந்து நம்ம சூப்பர் ஹெட்லைட் பல்ப் பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆஸ்ரம் இந்த ஹெட்லைட் பல்ப் பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்டின்னா, ப்ரோ இந்தியன் ஹெட்லைட் பல்ப் சைனீஸ் இல்லாம வேற கண்ட்ரீஸ்ல மேனுஃபேக்சரிங் பண்ற ஹெட்லைட் பல்ப பத்தி ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் பாலா சரவணன். வணக்கம். வெல்கம் டு வாட்ச் திஸ். ஸோ இந்த ஹெட்லைட் பிராண்ட் வந்து ஆஸ்ரம் அண்ட் இது வந்து நமக்கு ஒரு ஜெர்மன் ஹெட்லைட் பல்ப். இவங்க எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணவே ஜெர்மன், ஆர்அண்ட்டியுமே ஜெர்மன்ல தான் இருக்கு. பட் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்டின்னா, பின்னாடி வந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து சைனான்னு போட்டிருக்காங்க. இது ஏன் அப்டின்னா, மேன் பவர் சைனால அதிகமா இருக்கிறதுனால இது அங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இது எல்லாமே இது வந்து ஜெர்மன்ல இருந்து பண்றாங்க. ஸோ இதோட வாட்டேஜ் எவ்வளோ அப்டின்னா 5.5ல இருந்து 5 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 12 வோல்ட் ஹெட்லைட் பல்ப். இது வந்து நீங்க காருக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. டூ வீலருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதுவுமே நமக்கு ஆக்டிவ் கூலிங் கிடையாது, பேசிவ் கூலிங் தான். பேசிவ் கூலிங் அப்டின்னா ஹீட் சிங்க் கொடுத்துருவாங்க. முன்னாடி இந்த எல்இடி ஹெட்லைட் பல்ப்ஸ் இருக்கும். இதுலயுமே நமக்கு 2 ஃபேஸஸ் ஆஃப் எல்இடி கொடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு 8 ஃபேஸஸ் ஆஃப் எல்இடி, அதாவது 8 எல்இடி பல்ப் நமக்கு கிடைக்கும். இதோட லூமன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 6000 லூமன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பியூரா ஒயிட் கலர்ல மட்டும் தான் இது எரியும். அண்ட் அதே மாதிரி இதோட பிரைட்னஸ் செக் அண்ட் அன்பாக்சிங் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸில் நமக்கு எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலே ஒரு எல்இடி லைட், அப்புறம் கீழே வந்து நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் மாதிரியான டைப்பில் இது கொடுக்கவே இல்லை. ஸோ பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு 5.5 வாட்ஸ் ஹெட்லைட் பல்ப் அண்ட் இது வந்து ஒரு 12 வோல்ட் இருக்கிற ஒரு ஹெட்லைட் பல்ப். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைட்ஸ் ஆஃப் எல்இடிஸ் இருக்கும். அதாவது 2 பக்கம் தான் எல்இடி இருக்கும், 3 ஃபேஸ் அந்த மாதிரி எல்இடிஸ் கிடையாது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட டெஸ்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி பிராண்டட் எல்இடி பல்ப் கொஞ்சம் இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா டெஸ்டிங் செக்ஷனில் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஸோ எல்இடி ஹெட்லைட் பல்ப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நமக்கு மெட்டலாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு காம்ப்ரமைசஸுமே இல்லைங்க குவாலிட்டிக்கு. மேலே நமக்கு பெரிய 2 ஹீட் சிங்ஸ் இருக்குது. எதுக்குன்னு இது ஹீட் டிசிபேட் பண்ணுறதுக்காக. அண்ட் இது வந்து நமக்கு ஆக்டிவ் கூலிங்கில் வராது, பேசிவ் கூலிங்கில் வரும். பேசிவ் கூலிங் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து இன்டெரக்டாக கூல் ஆகும், அது ஃபேன் இல்லாமல் கூல் ஆகும். ஸோ இதோட க்ளோஸ்அப் ஷாட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் 4 எல்இடியும் இன்னொரு சைடில் 4 எல்இடி இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 8 நம்பர் ஆஃப் எல்இடிஸ் இதில் கிடைக்கும். அண்ட் அந்த சர்க்கியூட் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் எங்கே வரும் அப்படிங்கிறதே அங்கே போட்டிருப்பாங்க. இந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸில் நீங்கள் இதெல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இந்த சர்க்கியூட் போர்ட்லேயுமே உங்களுக்கு லோ பீம் அண்ட் ஹை பீமுக்கு போகிறதுக்கு அந்த எல்இடிஸோட டைப் அண்ட் எல்இடியோட பார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த எல்இடி ஹெட்லைட் பல்போட அன்பாக்சிங் அண்ட் ஒரு நியர் ரிவ்யூ. பி ரோல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஹெட்லைட் பல்போட பிரைட்னஸ் செக் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஹெட்லைட் பல்போட பிரைட்னஸ் செக் பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லோ பீமில் எந்த லெவலுக்கு பிரைட்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் அப்பேச்சர், அந்த கேமராவோட அப்பேச்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த ஃபிலமெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். அடுத்து நமக்கு ஹை பீமில் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டெல்லாம் விட்டு நம்ம வால் செக்குக்கு போயிடலாம். ஸோ லோ பீமில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வாலில் வச்சு, அதாவது ஒரு செவத்தில் வச்சு காமிக்கிறேன், எந்த லெவல் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி என்ன லெவல் ஆஃப் பிரைட்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் ரோட்டில் போய் செக் பண்ணலாம். பட் இதுக்கான அந்த ஆர்என்டி டைம் அண்டு டைம் வந்து இன்னும் அதிகமாக எனக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ஒரு வாலில் வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தது வந்து லோ பீம், அப்போ செகண்ட் பார்த்துருக்கிறது ஹை பீம். ஹை பீம் அண்ட் லோ பீமில் இந்த பிரைட்னஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த பிரைட்னஸ் எனக்கு ஓகேவாக தான் படுது. அண்ட் டிரைவிங்க்கு கண்டிப்பாக அது சூட் ஆகும். நான் இந்த ஹெட்லைட்டை வந்து ஒரு ஹெட்லைட் ரூம்குள்ளே போட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயும் போல் என்னோடய கேமரா வந்து இந்த அப்பேச்சர் ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்கிற காரணத்துக்காக உங்களுக்கு அட்மோஸ்ட் இருக்கிற பிரைட்னஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த எல்இடி ஹெட்லைட் பல்போட க்ளோசர் ஷாட்ஸுக்கு போயிடலாம். அதாவது எல்இடி பல்பை பக்கத்தில் வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் காமிக்கிறேன். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னா, இந்த எல்இடி ஹெட்லைட் பல்பை கிட்டக்கு வச்சு நான் பிரைட்னஸ் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பிரைட்னஸ் செக்கில் வந்து நமக்கு டிம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 4 செட்ஸ் ஆஃப் எல்இடி எரியும். அண்ட் பிரைட்னஸில் வந்து நமக்கு எல்லா எல்இடிஸுமே எரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஷார்ட்ஸ் தான் ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்துட்ருக்கீங்க எப்படி எரியுது அப்படிங்கிறது. அதாவது என்ன மாதிரியான பிரைட்னஸில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரைட்டோட ஃபுட்டேஜ். அண்டு இந்த பிரைட்டோட ஃபுட்டேஜஸ் வந்து எந்த லெவலுக்கு பிரைட்னஸாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அண்ட் மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து
ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து லோ பீம். லோ பீம்ல வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 எல்இடியும் அந்த சைடில் உள்ள 2 எல்இடி மட்டும் தான் எரியுது. மொத்தம் 4 எல்இடி மட்டும் தான் எரியுது. அண்ட் அதே மாதிரி இந்த லோ பீமுக்குமே ஹீட் வரதான் செய்யுது. பட் இந்த ஹீட் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டிசிபேட் ஆயிடுது விச் மீன்ஸ் அந்த ஹீட் வந்து ஈஸியாக ஏரில் போயிடுது. அந்த பல்புக்குள்ளேயே அந்த ஹீட் சுற்றுற அந்த விஷயங்கள் அந்த மாதிரி எதுவுமே இதில் இல்லை. நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெட்லைட் டோமை பொறுத்து தான் இந்த பிரைட்னஸே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே செக் பண்ணி காமிச்சது ஃபுல்லுமே ரவுண்ட் ஷேப் ஆஃப் ஹெட்லைட் டோம். இதே இது உங்களுக்கு ஹெக்ஸாகனல் கிடையாது. அண்ட் இதே இது உங்களுக்கு இந்த ஸ்கூட்டருக்கு ஒரு ஹெட்லைட் டோம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஆஸ்ரம் ஹெட்லைட் பல்போட அன்பாக்சிங், ரிவ்யூஸ் அண்ட் செக்கிங் அப்புறமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிரைட்னஸ் செக் எல்லாமே எப்படி இருக்குது அண்ட் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் தாட்டை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது தவிர்த்து நான் வேறு ஏதாவது ஹெட்லைட் பல்ப் நான் கவர் பண்ணணும் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்து கவர் பண்ணுறேன். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பை பை.